இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு டங்ஸ்டன் விவகாரம் முடிவுக்கு வருமா மக்கள் போராட்டம். இந்த தலைப்பை எடுப்பதற்கான பின்னணி என்பது டங்ஸ்டன் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சிலரை அழைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றுக்கு டெல்லி சென்று அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றார். இந்த விவகாரம் தான் இன்றைக்கு இதனுடைய மையப்புள்ளியாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது. டங்ஸ்டன் விவகாரம் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முடிவுக்கு வருமா மக்கள் போராட்டம் என்கிற விஷயமும் தற்பொழுது பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த கருத்துக்களை முதலில் பார்க்கலாம். இந்த துறையினுடைய அமைச்சர் மிக பொறுமையாக அம்பலக்காரர் ஐயா அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க. குறிப்பாக இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன, நீர்நிலை பிரதேசங்கள், கோவில்கள், சமணப்படுக்கைகள், ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசினாங்க. குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதையெல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க. கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது 2 கோரிக்கை. ஒன்று, நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு. அதே போல கிராம மக்கள் முழுமையாக 4981.64 ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியிலிருந்து மைனிங் வரக்கூடாது. பல்லுயிர் தளம் மட்டுமல்ல, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல, முழுமையா வேண்டாம். எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனா இருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அம்பலக்காரர் ஐயா எல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், குறிப்பா இந்த நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசி மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வர இருக்கு. மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தி அதிகாரப்பூர்வமாக வர இருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வதன் மூலமாக டங்ஸ்டனை ரத்து செய்வதற்கான முயற்சியில் மத்திய அரசு இறங்குகிறதா அல்லது டங்ஸ்டன் வேண்டாம் என்கிற முடிவை பரிசீலிக்க தொடங்கி இருக்கிறதா மத்திய அரசு என்பதுதான் இன்றைக்கு அதனுடைய மையப்பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த டங்ஸ்டன் சந்திப்பு தொடர்பான விவசாயிகளுடைய பார்வையும் தற்பொழுது பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வல்லாளவட்டின்ற கூட்டத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொன்ன வார்த்தையை வச்சு நாங்கள் தமிழக பொங்கலும் கொண்டாடினோம். இதுவரை எங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நபர்களை இப்போ பாரதிய ஜனதாவிலிருந்து ஒரு 10 நபர்களை அவங்க அழைத்து டெல்லி செல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒருபோக சாவடி விவசாயிகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்கு பாரத பிரதமர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தால் நாங்கள் பெருமடி ஏற்றுக்கொள்வோம். அப்படி தவறான லைனில் போய் அவர் எந்த ஒரு தீர்வு கண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம். ஒருபோக சாவடி மட்டும் இல்ல, தமிழகம் எங்கும் போராட்டம் கொந்தளிக்கும். இந்த இடத்தில் 2 பிரதானமான கேள்விகள் எழுகிறது. நேற்றைக்கு டெல்லி சென்று பார்த்த அந்த நபர்கள் விவசாயிகள் என்கிற அர்த்தத்தில் பாஜகவினுடைய பிரமுகர்கள் சென்றிருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தை மதுரையைச் சேர்ந்த விவசாயிகள் முன்வைக்கின்றார்கள். அது உண்மையா என்பதும் ஒரு மையமான கேள்வி. இரண்டாவது விவகாரம் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டங்ஸ்டனுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதில் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டனை வேண்டாம் அல்லது டங்ஸ்டன் விவகாரத்தில் விவசாயிகளுடைய பக்கம் நிற்கிறார் என்றால் என்ன மாதிரியான பவர் பாலிடிக்ஸ் அரசியல் நடக்கிறது என்பதுதான் இந்த 2 மையமாக மாறியிருக்கிறது. இந்த 2 மைய விவகாரங்களை முன்வைத்து 5 பிரதான கேள்விகளை முன்வைக்கின்றோம். ஒன்று, டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள் போராட்டம் எதை காட்டுகிறது என்பதுதான் ஒன்று. இரண்டாவது எழக்கூடிய பிரதானமான கேள்வி என்பது இந்த விவகாரத்தில் திமுக அரசு எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுவது ஏன் என்கிற பார்வை. இந்த கேள்விக்கான அர்த்தம் என்பது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி 10 மாதங்களாக எதையும் செய்யாத திமுக அரசாங்கம் கடைசி நேரத்தில் தீர்மானத்தை கொண்டு வருகிறது, இது ஒரு அரசியல் நாடகம் என்கிற ஒரு அர்த்தத்தில் பேசியிருக்கின்றார். இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இதுதான் இரண்டாவது கேள்வியினுடைய மையம். மூன்றாவது இந்த இடத்தில் எழக்கூடிய கேள்வி என்பது வரலாற்று ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் டங்ஸ்டன் எடுக்க மத்திய அரசு அனுமதிப்பது சரியா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் ஆர்கியாலஜி சைட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சமணப்படுகை உள்ளிட்ட பல முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் கொள்ளவில்லையா அல்லது அதை பற்றியான அக்கறை இல்லாமல் அதை பற்றியான புரிதல் இல்லாமல் டங்ஸ்டனுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்களா என்பதுதான்
மூன்றாவது எழக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கிறது. நான்காவது இந்த இடத்தில் எழுதக்கூடிய ஒரு அம்சமான கேள்வி என்பது, சட்டமன்றத்தில் தீர்மானத்தை எதிர்த்த பாஜக டங்ஸ்டன் ரத்து செய்யப்படும் என கூறுவது ஏற்புடையதா என்பதுதான் நான்காவது. டங்ஸ்டன் வேண்டாம் என்று பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் டங்ஸ்டன் வேண்டும் என்று பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் எதிர்க்கிறார்கள். டங்ஸ்டன் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை நிற்கிறார் என்றால் கட்சிக்குள்ளேயே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லையா, அல்லது வேறு வகையிலான ஒரு அரசியலை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பது நான்காவது கேள்வி. இந்த 4 கேள்விகளை அடிப்படையாக வைத்துதான் ஐந்தாவது ஒரு பிரதானமான கேள்வி எழுகிறது. டங்ஸ்டன் விவகாரம் முடிவுக்கு வருமா மக்கள் போராட்டம்? இந்த 5 கேள்விகளை வைத்து விவாதத்தில் பங்கேற்கலாம். இன்றைய விவாதத்தில் நம்மோடு திமுகவிலிருந்து டாக்டர் சஃபியம் சுலைமான், பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சஃபி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஏதோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமாவாக பார்க்குறேன். பாஜகவுடைய வழக்கமான ஒரு நாடகங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றிய அன்னைக்கு இவங்க இதை வந்து செய்திருக்கலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி 7/11/2024 ஹிந்துஸ்தான் சிங்குக்கு வந்து ஏலம் விடுறாங்க இவங்க பாஜக அரசு. அப்போ அண்ணாமலை ஓடி போயிருக்கலாம் டெல்லிக்கு, பண்ணாதீங்கன்னு. சரி, ஓகே. 2/11/2023 அன்னைக்கு வந்து பிரகலாத் ஜோஷி வந்து லெட்டர் எழுதுறாரு மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு, நாங்கள் ஏலம் விடுறது உங்களால் தடுக்க முடியாது, ஏலம் விட்டே தீர்வோம்னு சொல்றாரு. அப்போ ஓடி போயிருக்கலாம் அண்ணாமலை. இப்போ ஏன் ஓடி போறாருன்னா, விஷயம் தெரிஞ்சு போச்சு. மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த வாசகம், நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் வராது, நான் டங்ஸ்டன் வந்து விட்டால் நான் இருக்க மாட்டேன், அந்த பயம் காரணம் என்னன்னா, தூத்துக்குடி மாதிரி செல்வன் உட்காந்துருக்காருல்ல, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடந்த மாதிரி பாஜக அதிமுக தூண்டி விட்டு துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. இந்த ஆட்சியில் மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தி மக்களை கொன்று போராட்டத்தை வந்து நிப்பாட்டலாம் முடியாது. இந்த ஆட்சி வந்து முத்துவேல் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி. இங்க அதெல்லாம் அந்த பருப்பெல்லாம் வேகாது. நின்னா ஒரே நிலையா நிப்போம், மக்களுக்கு ஆதரவா நிப்போன்னு தூத்துக்குடி செல்வாரனுக்கே தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலைக்கு வேற வழியே கிடையாது. அவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, விவசாயிகள் சம்பந்தமே இல்லாத 10 பேரை கூட்டு போயிருக்காருன்னு. அவங்களுக்கும் போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு போகம் இது கூட அவங்க பார்த்தது கிடையாது. 10 பேரை பாஜக கூட்டு போயிருக்காருன்னு சொன்னாரு. அப்போ 10 பேர் போனவங்களும் விவசாயிகள் கிடையாது, 10 பேருக்கும் அரிட்டாப்பட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது, 10 பேர் அங்க போராட்டத்திலே கலந்தது கிடையாது. அந்த 10 பேரை நீங்க கூட்டிட்டு போய் நீங்க வந்து பிரதமர் வந்து நல்ல செய்தி சொல்ல போற இவங்களுக்குன்னு சொன்னா யாருக்கு நல்ல செய்தி சொல்லுவாரு? அங்க போராடுற விவசாயிகளுக்கா, இந்த 10 பேருக்கா? அதுதானே கேள்வி. அவர் சொல்லக்கூடிய நல்ல செய்தி இந்த 10 பேருக்கும் அண்ணாமலைக்கும்னா அது பாஜகவுக்கான நல்ல செய்தி, விவசாயிகளுக்கு நல்ல செய்தி கிடையாது இல்லையா? என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், ஜும்லான்னு சொல்லுவாங்க. பாஜக யூஸ்வலா என்ன பண்ணாலும் ஜும்லான்னு சொல்லுவாங்க. அந்த ஜும்லா கல்ச்சரை அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறார். இதுதான் ஜும்லா கல்ச்சர் சொல்றீங்க. இதுல உண்மையிலேயே பவர் பாலிடிக்ஸ் செய்யறது யார்? ஏன்னா அண்ணாமலையும் விவசாயிகள் ஒரு பிரிவினரை அழைச்சிட்டு போய் டெல்லியில சந்திக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலினும் நான் உயிரோடு இருக்கும் வரை, நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இங்க கொண்டுட்டு வர மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு சொல்றப்போ மக்களுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக மத்திய அரசு மாநில அரசு முயற்சி பண்ணுதா? இல்லைங்க ரிகன் சார், மக்கள் தெளிவா இருக்காங்க ரிகன் சார். நீங்க அரிட்டாப்பட்டி மக்களை போய் பாருங்க. எங்க அது பல்லுயிர் வாழும் பகுதி, நீங்க சொன்ன சமண படுகைகள்லாம் எப்போ அறிவிச்சாங்க தமிழ்நாடு? அந்த நேரத்துல எல்லாம் இந்த யோசனை உங்களுக்கு வராதா பாஜகவுக்கு? அண்ணாமலை என்ன ஐபிஎஸ் படிச்சவர் தானே, அது தெரியாதா? அப்போ ஐபிஎஸ் நீங்க படிக்கும் போது பல்லுயிர் வாழும் பகுதி எப்படி இருக்கும், சமண படைகள் உள்ள இது எப்படி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்கள் இருக்குது, 1300 வருஷத்துக்கு பழமையான சித்திரங்கள்லாம் கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அங்க எவ்வளவோ விஷயங்கள் நாம பாதுகாத்து வருகிறோம். அங்க உங்க அரசு வந்து கொண்டு வருது. உங்களுக்கு அப்பெல்லாம் வராத யோசனையும் அப்பெல்லாம் வராத ஞானமும் இப்ப வந்திருக்குதுன்னா பயம் எங்க? மக்கள் முழுக்க திமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். திமுக இருக்கிறவரை எங்களை யாரும் தொட முடியாதுன்னு மக்கள் நம்புறாங்க. எங்கள் முதல்வர் இருக்கவரை இந்த பக்கம் யாரும் வந்துட முடியாது, இங்க எவனும் ஒரு புடி மண் எடுத்து போக முடியாது மக்கள் நம்புறாங்க.
அரிட்டாப்பட்டி மக்கள் ஏன் அப்படின்னா முழுமையா இது- நம்பும் போது இதுக்கான அது அனுமதி- வந்து இதுக்கான பாஜக அனுமதி பயப்படுறது கொடுக்கப்பட்ட நியாயம் இல்ல இல்லை. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்ட பொழுது இதை எதிர்த்திருக்கலாம் இல்லையா? இது ஒரு ஆர்கியாலஜி சைட்னு சொல்லி எதிர்ப்பு சார் தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். நம்ம சேனல்ல நானே வந்து பேசியிருக்கேன். இட் வாஸ் வெரி கிளியர். ஹிந்துஸ்தான் சிங்க்கு கொடுத்த உடனேயே சில விஷயங்களை தார்மீக பொறுப்புல எதிர்க்கலாம், சில விஷயங்களை சட்டப்பூர்வமாக எதிர்க்கலாம், சில விஷயங்களை திமுக சில நுணுக்கங்களோடு எதிர்க்கும். அந்த மாதிரி பண்ணதுதான் சுற்றுச்சூழல் அனுமதியில நிப்பாட்டணும். நீ அதுக்கு மேல தாண்டவே முடியாதுங்க சொல்லிட்டு யார ஹிந்துஸ்தான் சிங்க சுற்றுச்சூழல் அனுமதி அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சோம் சார். நீ அதுக்கப்புறம் தாண்டி வா பாப்போம்னு சொல்லிட்டு வர முடியாது. அப்போ எந்த விஷயங்களை எப்படி அணுகுவது என்பது திமுகவுக்கு யாரும் பணம் எடுக்க தேவையில்லை. இல்ல, அதன் மேலதான் ஒரு கேள்வி வருது இல்லையா? டங்ஸ்டன் விவகாரத்தை எதிர்த்து தனி தீர்மானம் போடக்கூடிய திமுக பரந்தூர் விமான நிலையத்துல எந்த நிலைப்பாட்டும் எடுக்கலன்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. வெரி குட். ரொம்ப நல்ல கேள்வி. டங்ஸ்டன் விஷயம் நீங்க சொன்ன சமண படுகைகள் இருக்கிறது, எவ்வளவு பழமையான விஷயங்கள் இருக்கிறது, பல்லுரிக்க பகுதியா இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மக்கள் அதுக்கு என்ன விஷயம் இது போயிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட விஷயம். பரந்தூர் சரி சார், நான் என்னன்னா ஓப்பன் கமிட்மெண்ட். பரந்தூரை கைவிட்டு விட்டோம்னு வச்சுங்க, எங்க அமைக்கலாம்? ராஜ்பவன்லையா? ராஜ்பவன் அத்தனை ஏக்கர் இருக்கு, அங்க போடலாமா விமான நிலையம்? அவர் ஒத்துப்பாரா? கேட்கிற கேள்வி என்னன்னா, சுற்றி இருக்கும் 4 மாவட்டம் சென்னை உள்பட, அந்த சென்னை உள்பட உள்ள மாவட்டங்கள்ல 4 இடத்தை சொல்லியிருக்காங்க. 4 இடத்துல உள்ள கம்பேரிட்டிவ் செய்து சொல்லியாச்சு. அது வந்து பரந்தூர் ஆகட்டும், படலம் ஆகட்டும், திருப்பூர் 4 இடத்துலையும் ஃபீசிபிளான இடம் இதுங்கிறத 2 அரசுமே ஒப்புக்கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை அரசியலாக்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க சில விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஆகட்டும், சில விஷயங்கள் வரக்கூடாதுன்னு முனைப்பு இருக்கிறவங்களும் தற்கால அரசியலை எப்படி முன்னேற்றம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு டங்ஸ்டனை வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, டங்ஸ்டன் வருவது என்பது வேறு காரணம். அதுல உள்ள இருக்கிற கனிமத்தை எடுக்க போறோம். பரந்தூர் விமான நிலையம் என்பது வந்து டெவலப்மெண்ட். இப்போ கனிமம் எடுக்கிறதுனால தமிழ்நாடு அரசுக்கு பெரிய பிரயோஜனமா? அதனால இப்ப தமிழ்நாடு பெருசு லாபமா? தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய லாபமா? கிடையாது. ஆனா பரந்தூர் விமான நிலையத்தினால தமிழ்நாட்டுக்கு அது பிரயோஜனம். பிகாஸ் there will be more connectivity அதிகமாக. இந்த இடத்துல அதிமுக ஆட்சி காலத்துல 2012ல கூடங்குளம் வேண்டாம் அப்படின்ற ஒரு போராட்டம் ரொம்ப மாசா நடந்துச்சு. அது ஏறக்குறைய அதிமுக அரசாங்கத்தின் மேல கடுமையான விமர்சனங்களை சுப உதயகுமார் உள்ளிட்டவர்கள் வைத்தாங்க. உங்களுடைய திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் அந்த போராட்ட களத்துல எதிரான நிலைப்பாடோடு இருந்தாங்க. ஆனால் அப்போ அதிமுக கூடங்குளம் அணு உலையை கொண்டுட்டு வருவோன்றதுல உறுதியா இருந்து செயல்படுத்தினாங்க. மக்களுடைய போராட்டத்தை தாண்டி அது செயல்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஏன் டங்ஸ்டன் விவகாரத்துல மக்கள் பக்கம் நிக்கிறீங்களா அல்லது மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நிக்கிறீங்களா? இதுல மத்திய அரசு என்னும் பாஜக அரசை எதிர்த்தாலே அது மக்கள் பக்கம் நிக்கிற மாதிரி சார். இவ்வளவுதான் சிம்பிள் ஆன்சர். அதாவது ஒன்றிய அரசு செய்யும் விஷயங்களை அவர்களுக்கு மக்கள் நலன் சாராமல் மக்களுக்கு எதிராக செய்யும் விஷயங்களை எதிர்த்தாலே அது மக்கள் சார்பாக நிற்கிறதா அர்த்தம். இது மக்களுக்கும் தெரியும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் பக்கம் நிற்க ஒன்றிய பக்கம் நிற்க கேட்டாங்க, எங்களுக்கு முக்கியம் அங்குள்ள மக்கள் தான், அங்குள்ள சமணப்படுகை தான், அங்குள்ள பள்ளிரோல் பகுதி தான். அது வந்து எக்காரணத்தை கொண்டோம் இல்லனா நீங்க இதுவரை நீங்க பார்த்திருக்கலாம். கடந்த 3-4 வருடமாக முதல்வர் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரா? எதுக்காக சொல்லியிருக்காரா? அது வந்தால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன், இப்படி ஒரு வாசகத்தை அவர் சொன்னது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த முதல்வரும் சொன்னது கிடையாது, எந்த முதல்வரும் சொன்னது கிடையாது அப்படி வாசகம். அப்போ அவ்வளவு தீர்க்கமா அவர் சொல்லியிருக்காருன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் he would have understood. அதுதான் விஷயம். அப்ப அதை நோக்கி செல்றாருன்னா மக்களுக்காக தான் அந்த வாசகத்தை சொல்றாரு, ஒன்றிய அரசுக்காக சொல்லல. பேசலாம். தூத்துக்குடி செல்வம், சஃபி சுலைமான் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தனி தீர்மானம் டங்ஸ்டனுக்கு எதிரானது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதனால டங்ஸ்டன் வேண்டாம் என்கிற பரிசீலனையில மத்திய அரசு இருக்குது. இந்த இடத்துல பாஜக உள்ள வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. அண்ணாமலை அதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்னு சிலரை கூட்டிட்டு போய் டெல்லியில பேச வச்சிருக்கிறார் இல்லையா? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் நண்பர் டாக்டர் சபி அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆவதற்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுல அப்ப இன்னைக்கே டங்ஸ்டன் ரத்துன்ற அறிவிப்பு வந்துருமா தூத்துக்குடி செல்வம்? நிச்சயமா இன்றோ அல்லது நாளையோ வந்ததுக்கு வாய்ப்பு. அதாவது என்னுடைய நண்பர் போற போக்குல அதாவது ஏதோ முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அது இதெல்லாம் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப டங்ஸ்டன் துறைமுக அந்த சுரங்கத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தொடக்கத்திலே இருந்து இந்த போராட்டம் தீவிரப்பட்ட அந்த காலத்திலே இருந்து மிக கவனமாக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இது உண்மையிலேயே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லது மக்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் இதிலே பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு அதை வலியுறுத்தாது, நாங்கள் நிச்சயமாக முயற்சி எடுத்து அதை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்த மத்திய அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த டாக்டர் எல் முருகன் அவர்களை அழைத்து கொண்டு போய் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து அவங்க ஒரு மெமரண்டம், அதாவது கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கையை எல்லாம் சேர்த்து அவர்கள் விலக்கி சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் நேற்று அந்த ஊரினுடைய யாரோ சம்பந்தம் இல்லாத யாரோ அப்படின்னு பேச வேண்டாம், அந்த ஊரினுடைய அந்த பகுதியினுடைய, அதாவது அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி, வல்லாளன்பட்டி அந்த பகுதி, அந்த டங்ஸ்டன் துறைமுகம் அமைக்க இருந்ததாக சொல்லப்படுகிற அந்த பகுதியை சார்ந்த அம்பலக்காரர், கிராமங்கள்ல அம்பலக்காரர்னா ஊருக்குடைய முக்கியமான தலைவர்கள், அந்த தலைவர்களை அழைத்து சென்று, நேரில் அழைத்து சென்று 7 பேரை அழைத்து சென்று எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர், அந்த பகுதியில நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்ட பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களையும் அழைத்து சென்று அதை முறையா மத்திய அமைச்சர் இடத்துல அந்த மக்களையே ரெப்ரசென்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மாநில அரசு செய்ய தவறியதை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அந்த அங்கதான் ஒரு கேள்வி வருது தூத்துக்குடி செல்வம். நீங்க சொல்ற மாதிரி மக்கள் பக்கம் நின்று தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஏன் சட்டமன்றத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்திருந்த அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கல? அப்படி செஞ்சிருக்கலாம். நான் ஒரு நிமிஷம் சொல்ல அனுமதிங்க. அதாவது எங்களுடைய நாடாளுமன்றமோ சட்டமன்ற குழு உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய அனுமதி அல்லது அந்த தலைமையினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று தெரிகிற வரை நாங்க பொறுமையா தான் இருப்போம். இதுல இன்னொரு விஷயம், நீங்க அதுலதான் கேள்வி இருக்குது. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அதுலதான் ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் மத்திய அரசினுடைய அல்லது மத்திய தேசிய பாஜகவினுடைய தலைமையை பின்பற்றுறாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையோட தலைமையை பின்பற்றல அப்படின்ற ஒரு பார்வை இதுல ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லையா? அதை பார்க்கலாம்ல. இன்னொரு விஷயமும் கேட்டீங்கன்னா, இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் செய்தி ஆக்கப்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2021 செப்டம்பர் 14 ஜியாலஜிக்கல் சர்வே வருது. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப திமுக அரசு இருக்கு. ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் வந்த உடனே அதுக்கு அப்போ இந்த மாநில அரசு யாரு, இங்க சொல்ற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினுடைய அரசு ஒண்ணுமே தெரிவிக்கல. மத்திய அரசாங்கத்திலிருந்து கடிதம் வருகிறது, அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். ஆர்கியாலஜி சைட் அப்படின்றது மத்திய அரசுக்கு தெரியாம இருக்குமா? ஆர்கியாலஜி சைட் யாருடைய கண்ட்ரோல்ல வருது? நல்லா கவனிக்கணும். 2018 அதிமுக அரசு இருக்கும் போதே லேண்ட் சர்வே நடத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் லேண்ட் அக்யூஷனை பொறுத்தவரைக்கும் எந்த ஸ்கீமா இருந்தாலும் சரி, அது ரயில்வே ஸ்கீமோ மற்ற ஏதாவது ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த திட்டங்கள் அனைத்திற்கும் நிலத்தை கையகப்படுத்தி லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கிறது யாருன்னா மாநில அரசாங்கம். இது மத்திய அரசாங்கத்தோட வேலை கிடையாது. மாநில அரசு தான் லேண்ட் சர்வே பண்ணி கொடுக்கிறது, அக்யூர் பண்ணி கொடுக்கிறது. அது சாதாரணமான ஒரு அரசுடைய கட்டடத்துக்கு சரியா இருக்கும். டங்ஸ்டனுக்கு சரி வருமா சார்? ஒரே ஒரு சார், அதாவது நீங்க திமுக அரசு 2024 நவம்பர் 7 ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அது ஏலம் விடுகிற வரை அமைதியாக இருந்தது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏலம் விடுகிற வரை இந்த அரசு எதுவும் செய்யல. அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு குரல் அப்படியே படிப்படியாக வளர ஆரம்பிச்ச உடனே நான் இருக்கிற வரை
இந்த திட்டம் வராது. நான் கேளுங்க சார், சபி சார் கொஞ்சம் அமைதியா இருக்கு. நீங்க பேசுற வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். நல்லா போய் தான் வந்தேன். அதாவது ஹிந்துஸ்தான் சிங்குக்கு நீங்க கொடுத்த உடனேயே இங்க வந்து அது தடுக்கிற விஷயம் ஆரம்பிச்சாச்சு. இது எந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாஜகவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா போய் சொல்றீங்க. டாக்டர் அமைதியா இருக்க நீங்க. ஆனா போய் சொல்றீங்க. இதுலயா ஜனநாயகத்தை கடைபிடிங்க, இதுலயா ஜனநாயகத்தை கடைபிடிங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொன்னா அது வந்து கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணு ஆங்கர் பண்ணல, நான் பண்ணணும், நான் பண்ணி தான் ஆகணும். நீங்க நான் ஒண்ணு கேளுங்க, இந்த இடத்துலயாவது விவாத நேரங்கள்லயா ஜனநாயகத்தை கடைபிடிங்க. உங்க நேரத்தை 7/11/2024 பேசலாம். கொஞ்சம் நவம்பர் மாசம் 7ஆம் தேதி 2024 வருஷம். இப்போ குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்திற்கு முன்பு வரை இந்த அரசு இது சம்பந்தமா எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. ஒண்ணு, இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்ச உடனே பாரதிய ஜனதா கட்சி இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று அதற்கு பிறகு கவனம் செலுத்தும் பொழுது மக்கள் யாரு, மாநில அரசு தவறு செய்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மாநில அரசு சொல்ல தவறிய விஷயம் ஏதோ இருக்குன்னு எங்களுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் தலையிட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை அதை சரியாக பாரதிய ஜனதா கட்சி மக்களின் குரலை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பேசலாம் பேசலாம். தூத்துக்குடி செல்வம், ஒரு சின்ன இடைவெளி எடுத்து நான் வரேன். அவருக்கு 15 நிமிஷம் கொடுத்திருக்கீங்க. இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். நான் ஒரு சின்ன இடைவெளி எடுத்து நான் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வரேன். நான் உங்கள்கிட்ட தான் வரேன். இந்த பவர் பாலிடிக்ஸினுடைய இந்த நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்கள்
பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். டங்ஸ்டன் விவகாரம் முடிவுக்கு வருமா மக்கள் போராட்டம், இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கோம். தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம், இதுல உண்மையிலேயே மாநில அரசு தான் தவறு செஞ்சிருக்குன்றத எவ்வளவு உறுதியோட சொல்றீங்க நீங்க? 200%. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 2024 செப்டம்பர் 7ஆம் தேதி அவங்களுக்கு தனியார் நிறுவனத்திற்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கிற வரை, ஒப்பந்தம் கொடுக்கிற வரை, ஏலம் விடுகிற வரை மாநில அரசு அமைதியா இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதுல இடையில என்ன அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுலாம் தெரியாது. அதுக்கு பிறகு மக்கள் போராட்டம், இந்த போராட்டம் வேறு வடிவத்தில் திசை மாறி பயணம் செய்து இந்த போராட்டம் வேற மாதிரி வடிவம் பெற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து 2 முறை வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. நாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம். சமணப்படுகை இருப்பதாக சொல்லுகிற நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, எங்க மத்திய அரசுக்கு இதுல இருந்து எதுவும் வருமானம் வரணுங்கிறதுக்காக மத்திய அரசு செய்யல. இதுல ராஜஸ்தான்ல, கர்நாடகத்துல, மேற்கு வங்காளத்துல, இப்படி நிறைய இடங்கள்ல ஆந்திராவில டங்ஸ்டன் அந்த மைன்ஸ் கிடைக்குது, அதாவது கனிமம் கிடைக்குது. அதனால இது ஒண்ணு கட்டாயம் கிடையாது. அதே நாங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. அதை போலவே நேற்று இந்த மக்கள் 2 விஷயத்துக்காக அந்த மத்திய அமைச்சரை எங்களுடைய மாநில தலைவரும் மாநில பொதுச் செயலாளரும் அழைச்சிட்டு போனாங்கன்னா, ஒண்ணு அந்த மக்கள் நன்றி தெரிவிக்காங்க, ஏன்னா நிறுத்தி வச்சது. இது இன்னொன்னு, நிரந்தரமாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு 2 விஷயத்துக்கு தான் போறாங்க. அதனால இதுல யாரா ஒருத்தர் போய் முதலமைச்சரை சந்திச்சு நன்றி எல்லாம் தெரிவிக்கல. ஏன்னு கேட்டா, இதுல முதலமைச்சருடைய ரோல் எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. இல்ல, தீர்மானத்தை விட அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தை பெருசாயிடுமா தூத்துக்குடி செல்வம்? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நிறைய தரவுகளை, தூத்துக்குடி செல்வம், அங்கதான் ஒரு கேள்வி வருது. அங்கதான் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு அண்ணாமலை. ஏன்னா பொங்கல் முடிந்தது உடனேயே ஒரு அறிவிப்பு வரும்னு சொல்லி போராட்ட காலத்துக்கு நேரடியாக சென்ற அண்ணாமலை ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. பொங்கல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது, எந்த விதமான அறிவிப்பு வரலையேன்ற கேள்வி எழக்கூடாது அப்படின்றதுக்காக சிலரை உருவாக்கி சிலரை அழைத்து கொண்டு பாஜக நிர்வாகிகளை அழைச்சிட்டு டெல்லி போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையும் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம் இல்லையா? பொங்கல் முடிஞ்சு 8 நாள் ஆச்சு. பொங்கல் முடிஞ்சு 8 நாள் உடனே வரும்னாரு. இல்ல, பொங்கல் முடிஞ்சு தொடர்ந்து லீவ் இருந்தது. நீங்க ரீகன் சார் நீங்க நம்ம டாக்டருக்கு லீட் எடுத்து கொடுக்காதீங்க. இல்ல அப்படி இல்ல, யதார்த்தமான ஒரு கேள்வி. ஏன்னா அங்க மதுரையில இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, அங்க போனது விவசாயிகளே கிடையாது அப்படின்றாங்க. பொங்கல் முடிஞ்சு வரலன்னு ஒரு பவர் பாலிடிக்ஸ் அண்ணாமலை கிரியேட் பண்றாரா? சார், பவர் பாலிடிக்ஸ் தான். நீங்க தானே சொன்னீங்களா, அதிகார அரசியல் தானே இந்த நிகழ்ச்சியே கூட அதிகார அரசியல் தானே. இந்த நீங்க வச்சிருக்க பவர் பாலிடிக்ஸ் விவாதம் பண்ணிட்டு இருக்கிற நிகழ்ச்சியோட தலைப்பு பவர் பாலிடிக்ஸ் தான். அதனால பவர் பாலிடிக்ஸ், அதிகார அரசியல்ங்கிறது என்னன்னா, மக்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறார்கள், மக்களுக்கு யார் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மக்களுக்கு யார் பாதுகாவலராக இருக்கிறார்கள். இவங்களுக்கு டாக்டர் சபீஉல் உள்ளிட்ட திமுக நண்பர்களுக்கு என்னன்னு கேட்டா, இந்த கிரெடிட் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிடக்கூடாது. கிரெடிட் அவங்களுக்கு போயிடுச்சு. இப்ப மக்கள் என்னன்னு கேட்டா, புரியல தூத்துக்குடி செல்வம், அங்கதான் எனக்கு புரியல. என்னன்னா, அண்ணாமலை களத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அண்ணாமலை நேற்றுக்கு டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் தீர்மானத்தையே நிறைவேற்றிட்டாங்க. அதுல பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கிரெடிட் பாஜகவுக்கு வரலான்னு சொல்லலாம். இன்னும் ரத்துன்ற அறிவிப்பு வரல, கிரெடிட் மட்டும் பாஜக வாங்கணும்ன்ற முயற்சியில ஏன் இறங்கணும்? இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம், ரத்துன்னு அறிவிப்பு வரல, நிறுத்தி வைக்கப்பட்டுச்சா இல்லையா? நான் நிறுத்தி வைக்கப்பட்டதை ரத்து செய்வாங்க. இன்னொரு நாள், இன்றைக்கோ நாளைக்கோ பொறுங்களேன். நாளைக்கு நீங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சி டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்த பாரதிய ஜனதாவுக்கு நன்றி தெரிவிப்போம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அவசியம் வரும். ஆனா நடத்த மாட்டேங்கிறீங்க, அது விட்டுருங்க. அதனால அதாவது இப்போ தூத்துக்குடி செல்வம், அதனால என்ன கேளுங்க. இன்னொன்னு, என் நண்பர் சொன்னாரு ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நண்பர் சவி அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு முதலில் அந்த நிறுவனத்திற்கு ஒப்புதல் கொடுத்தவர்களில் திமுக அரசு உண்டு. அன்றைய அரசு அந்த நிறுவனத்தை திறந்து வைத்தவர் என்ன கேளுங்க. நான் பொறுப்பேற்க
அதை பொய். கேளுங்க, நீங்க நிச்சயமா இத உங்க ஆளுங்க மறைப்பிட்டே இருக்கீங்க. வழக்கமான பொய். நின்னுங்க, கொஞ்சம் இருங்க. இல்லன்னா பொய் சொல்றது எப்படி இருக்க முடியும்? நீங்க பொய் சொல்ல உங்க பொய் சொல்லிட்டு விட்டுருக்க முடியாதுல்ல. நீங்க பொய் சொல்லிட்டே இருப்பீங்க. அமைதியா இருக்க முடியுமா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அதெல்லாம் நான் அண்ணாமலை பேச விரும்பல. அண்ணாமலை சொல்றீங்களா? அது அண்ணாமலை அது இல்ல, அதை விடுங்க. அதுக்கு பிறகு பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி சொன்னாரு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு. பரந்தூர்ல விவசாய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அது கவர்னர் மாளிகை, கிண்டி கவர்னர் மாளிகையிலேயே நடத்த முடியும். ஏங்க பரந்தூர்ல விவசாயிகள் நேற்றுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் போன பிறகு ஸ்டாண்ட் மாறுது. தமிழ்நாடு விமான நிலையம் இல்ல, அது ஒன்றிய அரசு ப்ராஜெக்ட். மறந்துட்டீங்களா? இல்ல, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றிய அரசு ப்ராஜெக்ட். பரந்தூர் விமான நிலையங்கிறது எங்க ப்ராஜெக்ட் கிடையாது, தமிழ்நாடு அரசு சம்பந்தம் கிடையாது. அது ஒன்றிய அரசு லேண்ட் சார். அதான் சொன்ன ராஜ்பவன்ல வச்சுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் அதாவது நிறைய பேசுறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க சார். இது என்ன சார்? அது நீங்க பேசும்போது நானும் பேசிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது. அதாவது இத லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது, ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது, அக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல், ஸ்டேட் கவர்மெண்டோட டியூட்டி. நீங்க தான் அந்த இடத்தை பரந்தூர் விமான நிலையத்தை அந்த இடத்துல அதிமுக ஆட்சியில இல்ல, அதே கேள்விதான் நானும் கேட்கிறேன். நீங்க மாத்தி பேசுறீங்க. மாத்தி பேசுறீங்க சஃபி. அதேதான் நானும் கேட்கிறேன், அதே கேள்விதான் கேட்கிறேன். டங்ஸ்டன்ல ஒரு நிலைப்பாடு, பரந்தூர்ல ஒரு நிலைப்பாட்டை ஏன் பாஜக எடுக்குது? இந்த கேள்வி எப்படியும் போடலாம் இல்லையா? இல்ல, பரந்தூரில் மக்களுக்கு ஒரு விஷயம் கேளுங்க. பரந்தூர்ல ஒருவேளை திமுக அரசு பரந்தூர்ல எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், திருப்போரூர்ல நாங்க இடம் தாரோம் சொன்னா திருப்போரூருக்கு போவோம். எதுக்கு நாங்க அவங்க பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு முடிவெடுத்தா? நீங்க சொல்ற மாதிரி டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க, அந்த உணர்வுகளை நீங்க அங்கீகரிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. ஏறக்குறைய 900 நாட்களுக்கு மேல பரந்தூர் மக்களும் போராட்டத்துல தானே இருக்கிறாங்க. அந்த மக்கள் உங்களுக்கு வேண்டாமா? சொல்றேன், நீங்க திமுகவுக்கு வேணுமா வேண்டாமா? திமுகவுக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை கேட்கிறேன் நானு. ஒருவேளை பரந்தூர் வேண்டான்ற ஒரு நிலைப்பாடு திமுக எடுத்துச்சுன்னா பாஜகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நாங்க என்ன செய்வோம்? அவங்க வேற இடம், எந்த இடத்தை அடையாளம் காட்டுறாங்களோ, எந்த இடத்துல நிலத்தை கையகப்படுத்தி தாராங்களோ அந்த இடத்துல விமான நிலையம் அமைப்போம். எங்களுக்கு என்ன இருக்கு? அதனால ஒண்ணு கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு உயர்வதை பார்த்து திமுக நண்பர் சபி உள்ளிட்ட அனைவருக்கும் வைத்தறிச்சலா இருக்கு. இவங்களுக்கு வேற வழி தெரியல. கடைசியா எங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா தூத்துக்குடி செல்வம்? கடைசியா எங்க நிக்கிறீங்க பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி. பேசலாம் வெற்றி பேசலாம். இத உண்மையிலேயே நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? கடைசியில அண்ணா கன்க்ளூஷன் அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, கேட்டீங்களா? திமுகவுடைய வளர்ச்சி, முதல்வர்களுடைய செயல்பாடு, இந்த ஸ்டேஜ் தான் பார்த்து அது பொறுக்காம பாஜக ஏதாவது ஒரு வளரணுமே, ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பரந்தூரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். 4 இடங்கள் பண்ணது சார். பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்பரூர். இதுல பரந்தூரை தவிர மீதி இடங்கள்ல உள்ள நெகட்டிவ்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுல முக்கியமா உங்களுக்கு ப்ரொஹிபிட்டட் செங்கல்பட்டு ஃபயரிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் அதிகம். கல்பாக்கம் நியூக்ளியர் இது இருக்கு சில இடங்கள்ல. அந்த மாதிரி சில இடங்கள்ல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் முந்தைய ஆட்சி இதை இது பண்ணாங்க. இதுக்கப்புறம் செஞ்ச சர்வேலையும் இதுலையும் பரந்தூர் would be the better option for access and metro எல்லாத்துக்குமே சொல்லிட்டு தான் பண்ணது. இது தூத்துக்குடி நல்லா தெரியும். ஆனாலும் பாருங்க, சிரிக்காமே ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு உட்காந்து. அவர் சிரிப்பார், நானும் பாக்குறேன். அவர் ஜோக்குக்கு சிரிக்காமே ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு. அது டார்க் காமெடி போல. அது டார்க் காமெடி போல. டார்க்கா இது சொல்லுவாங்களே, அது அவரு தான் கேட்கணும். மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பண்ணதுதான் இது. 10 பேர் நாங்கள் கூட்டு போய் சாதிச்சிட்டோம். பொங்கல் முடிஞ்ச உடனே பொங்கல் முடிஞ்ச 8 நாள் தான் ஆச்சு. போன் ஒயர் பிஞ்சு 3 நாள் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி பொங்கல் முடிஞ்ச 8 நாள் சொல்றாரு. ஆனா 8 நாள் ஆயிடுச்சுன்னு 8 நாள்ல எது 4 நாள் லீவா இருந்தது. இல்ல 500 1000 செல்லாதுன்னு நடுராத்திரி சொன்ன கூட்டம் நீங்க. இதுக்கு 8 நாள்
இதுக்கு இல்ல, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்கல. நீங்க இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்கல. மக்களை ஏத்திட்டு இருக்காங்க. மக்கள் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்லி. இல்ல பதட்டப்படாதீங்க. நடுராத்திரி 500 1000 செல்லாது சொன்ன கூட்டம் நீங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல இந்த வருஷம். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் உங்க மேல கோவமா இருக்காங்க. இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க. அந்த கதைக்கு வர. பொது இடத்துல போய் திமுக ஒவ்வொருத்தங்களா பேசலாம். தூத்துக்குடி செல்வம் இருங்க கொஞ்ச நாள் பேசி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடி செல்வம் தான் சொன்னாரு, நான் குறுக்கிடவே இல்ல, கண்ணியத்தை காப்பாத்துறேன்னு. சரி ஓகே பேசலாம். ஜனநாயகம் பத்தி எல்லாம் பேசுனீங்க, கிளாஸ் எடுத்தீங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம். என்னன்னா அதான் சொல்ல, டிமானிட்டைசேஷன் அவ்வளவு பெரிய விஷயத்த நடுராத்திரி நடுஜாமம் இந்தியா முழுக்க அறிவிச்ச ஒன்றிய அரசால டங்ஸ்டன் வராது, டங்ஸ்டன் நாங்க வந்து விலக்கி விட்டோம் இன்னும் ஒரு ராத்திரி சொல்ல வேண்டியதுதானே? சொல்ல மாட்டாங்களே, அதுவும் விஷயம் இருக்காங்க. சார் வெரி கிளியர் சார், அண்ணாமலை ஹேஸ் நோ ரோல் இங்க வந்து அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு அவருடைய கட்சியிலேயே இங்க எதிரிகள் அதிகம். அவருடைய கட்சியிலே இங்க எதிர்ப்பு அதிகமாகி போச்சு. இன்னொன்னு அவருடைய செயல்பாடுகள் ஜனநாயகம் பேசுனீங்க நீங்க. தாக்குதலுக்குள்ள போனீங்கன்னா இன்னொரு வகையில உண்மை சொன்னா ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, உண்மை சொல்ற ஏன் பதட்டப்படுறீங்க? அப்போ இது என்ன செய்யலான்னு பார்த்து இங்க இருந்து 10 பேரை நாடக கம்பெனி மாதிரி செட் பண்ணி நாடக கம்பெனியோட அவரும் போய் எங்க நாடகத்தை போட்டு வந்திருக்காரு. இதுதான் விஷயம். தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் சார், யாரு மக்கள் சார்பா நிக்கிறாங்க, யாருக்காக வந்து அவங்க எந்த அரசு வந்து மக்களுக்காக நிற்கும் சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். இதனால அண்ணாமலை அவர்கள் புதிதாக போய் அங்கே எந்த டிராமாவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ணன் அதே மாதிரி இப்ப பேசும்போது என்ன சொன்னாரு, போன ஆட்சியில வந்து அந்த நிலம் இது பண்றது ராஜஸ்தான் எங்களுக்கு இருக்கு, ஆந்திரா எங்களுக்கு இருக்கு. ராஜஸ்தான்ல 24 மில்லியன் இது நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, ஆந்திரா எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? நான் சொல்லவா, 2000 வருஷம் பழமையான கோயில் இருக்கு, 1300 வருஷம் பழமையான கல்வெட்டுகள் இருக்கு, பாண்டிய மன்னனோட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியான நீங்க இதெல்லாம் அழிக்க ஏன் வந்து வர்றீங்க? ஏன் துடிக்கிறீங்க? இப்ப கேட்போம் இல்லையா, இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி தானே நீங்க. அப்போ அந்த மாதிரி பழமையான கோவில்களை எல்லாம் அழிப்பதற்கு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க? அப்போ அந்த மாதிரி பழமையான கோவில்களையும் பழமையான கல்வெட்டு சித்திரங்களையும் இப்ப பாதுகாப்பது யாரு? திமுக அரசு. அப்போ யாரு இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? முக்கியமான இதுக்கு வந்துடுறேன் சார். அண்ணாமலை அவர்கள் இது என்னதான் தேனத்தை தடவிட்டு மண்ணில் உருண்டாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ரீசன், பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அதை பண்ணிருக்கலாம், பண்ணல. சட்டமன்றத்தில் வெளியே வந்த அப்புறம் பண்ணிருக்கலாம், பண்ணல. சட்டமன்றத்தில் அவ்வளோ பெரிய காரசார விவாதம் நடந்து சட்டமன்றத்தில் வந்து இதை சட்டத்தை அந்த இதை அறிவிப்பு சொன்ன பிறகு முதல்வர்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகாவது பாஜக சரி தமிழ்நாடு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் 2 தடவை போராட்ட காலத்துக்கு போனாரு, அதனால மக்கள் அண்ணாமலை நம்பினாங்கன்னு சொல்றதெல்லாம் வடிகட்டின பொய். இது அங்க உள்ள மக்கள் இல்ல, அங்க உள்ள ஸ்கூல் பசங்க கூட நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொய்களும் அவர்களுக்கு தெரியும், இங்கே நடக்கும் ஆட்சியின் மிகச்சிறந்த விஷயங்களும் அங்குள்ள மக்களுக்கு நல்ல தெரியும். அப்ப யார் அவங்க கூட நிக்கிறாங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். இதுல நீங்க கிரெடிபிலிட்டி லூஸ் பண்றீங்க, உங்களுடைய ஸ்டாண்ட வந்து இங்க இல்லாம போகுது. நாளைக்கு அங்க போய் நீங்க வாக்கு கேட்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம போவோம். அது என்ன செய்யலாங்கிறத பாக்குறீங்க. இன்னைக்கு அவ 10 பேரை நாடக கம்பெனி கூட்டு போய் டெல்லியில வந்து இதை பேசிட்டு ஓடி வரீங்க. பட் இந்த நாடக கம்பெனி விஷயம் தமிழ்நாட்டில் நடக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் பல பேர் பல விஷயத்துல ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே ஃபெயில் ஆனதுதான் உண்மை. காரணம், இங்க திராவிட முன்னேற்ற கழகம் எனும் ஆணிவேர் யாராலும் அசைக்கும் இடத்துல இருக்குது என்று உண்மை. பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு நான் மீண்டும் வரேன். தூத்துக்குடி செல்வம் மீண்டும் வரேன். நான் பவர் பாலிடிக்ஸினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட்,
எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். டங்ஸ்டன் முடிவுக்கு வருமா மக்கள் போராட்டம் என்கிற புள்ளியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி செல்வம், இதுல மக்களுடைய கருத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? மதுரையிலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒரு விவசாயி சொல்றாரு, டெல்லிக்கு போனவங்க விவசாயிகளே கிடையாது, அவங்க பாஜகவுடைய நிர்வாகிகள், பொய்யா கூட்டிட்டு போறாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் தமிழ்நாடு பாஜகவுக்கு, தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இருக்குதா? இது நான் திட்டவட்டமா மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு போராட்டம் நடந்ததுன்னு வைங்களேன், பல்வேறு குழுக்கள், சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேர்ல பல்வேறு குழுக்கள் ஆயிடுவாங்க. ஒரு குழுவுக்கு ஒரு கிரெடிட் கிடைச்சிடக்கூடாது, அதாவது ஒரு மரியாதை கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு குழு என்ன செய்வாங்க, அதை எதிர்ப்பாங்க. இத மாதிரிதான தவிர, நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. அவர் சொல்றாங்க, அதை போயிருக்கிறவர் அம்பலக்காரர், நாட்டாமை, அந்த ஊர் தலைவர், அந்த 7 பேர் வந்து ஊர் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து இந்த குழுக்கள் எல்லா இடத்திலும் உருவாகிடுவாங்க. என்னுடைய நண்பரை வந்து சபி சொன்னாங்க, நாடகம் நடத்துறாங்க போறாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் அத வழிமொழிய வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, மதுரையில செய்தியாளர் சந்தித்த அந்த நபர் சொல்றாரு, அவங்க விவசாயிகள் கிடையாது, அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க, பாஜகவால் பொய்யா கொண்டு போறாங்க. ஒருவேளை அவர்கள் போயும் டங்ஸ்டன் ரத்துன்ற ஒரு அறிவிப்பு வந்தால் நாங்க மகிழ்ச்சி தான் அடைவோம்ன்றாங்க. இன்னொன்னு கேளுங்க சார், நீங்க மைக்கு கிடைச்சிட்டு சொன்னா யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் சொல்லுவாங்க அரசியல் களத்துல. இதை நீங்க ஒரு மூத்த நெறியாளர், நீங்க நீண்ட காலம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கே வந்து ஆதரவு கருத்துக்கு ஒரு ஆள் கிட்ட மைக்கை நீட்டி ஒரு கருத்து வாங்கி பைட்ஸ் வாங்குவீங்க. எதிர்கருத்து வேணும்னு சொன்னா இன்னொருத்தட்ட ஒரு பைட்ஸ் வாங்கி. ஆனா களத்துல இருக்கிறவங்க, ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம், களத்துல இருக்கிறவங்களுடைய ஒற்றை கோரிக்கையா தானே? இன்னொன்னு, களத்துல எத்தனை குழுக்கள் இருக்கு, நிறைய பேர் சார். நீங்க களத்துல ஒரு ஆள் இருக்கிறதா நினைக்காதீங்க. களத்துல பல குழுக்கள் இருந்தாலுமே கூட அவங்களுடைய ஒற்றை நோக்கம் என்ன, டங்ஸ்டன் வேண்டாம்னு தானே. ஆனா டங்ஸ்டன் வேண்டும் அப்படின்றது தானே பாஜகவுடைய மத்திய அரசுடைய நிலைப்பாடு. டங்ஸ்டன் வேண்டாம், நாங்கள் அந்த மக்களுடைய கோரிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிணைந்து நிற்கிறது. அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி கிராமத்து மக்களுடைய, எல்லாரன்பட்டி கிராமத்து மக்களுடைய உணர்வுகளை பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை பார்த்து இவங்களுக்கு பயம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. இப்ப என்னுடைய நண்பர் சபி வந்து அதிர்ச்சி அடையக்கூடாது. இப்ப அவருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை என்ன செய்யறாரு, விஜய கூப்பிட்டு நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ், இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கத்துல முரண்பட்டு நிக்கிறாங்க. அவங்க நம்ம சிபிஎம், அதாவது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் வந்து சாம்சங் நிறுவனத்தோட இதுல வந்து கடுமையா அரசு எதிர்த்து மிக கடுமையா போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கு ஊதியம் தரல, ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் தரலன்னு சொல்றாங்க. மாநில அரசுடைய அரசு ஊழியர்கள் எல்லாம் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவேன்னு சொன்னீங்களே, ஏன் தரல, நாங்க உங்களை எதிர்கட்சி ஆக்கிடுவோம்னு சொல்றாங்க. இப்போ நண்பர் சபி வந்து முகத்துல பயத்தை மறைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து என்ன நடக்க போதோன்னு தெரியல. ஏன்னு கேட்டா, இந்த அரசு இப்ப ஓட்டி 2026 ரைட், இன்னும் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வருஷம் ஓடிடுச்சுன்னா அடுத்து அமைய போகிற தேர்தல் களம் எப்படி அமையும்? மக்கள் நமக்கு எதிர்ப்பா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம முதலமைச்சர் இன்னைக்கு என்ன தெரியுமா
அண்ணாமலைக்கு ஒரு கிரெடிட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேத்து அறிவிப்பே வராதப்போ கிரெடிட்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே தூத்துக்குடி செல்வம். வந்துருங்க, நீங்க நம்புங்க. நீங்க எதுக்கு சார் தவறு? அண்ணாமலை போனதுனால வராதுன்னு சொல்றோம், அண்ணாமலைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம். அம்பலத்துக்காரர் விவசாயி கிடையாது, நாட்டாமை என்பவர் விவசாயி கிடையாது. நீங்க மீண்டும் மீண்டும் வந்து குழப்பறீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் போய் சந்திச்சாங்களா சார்? ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? செல்வம் சார், ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. ஒரே கேள்வி பதில் சொல்லுங்க சார், ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க சார். வெயிட் பண்ணுங்க. நாடகம் போடுறது யாரு தெரியுமா சார்? ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க உள் வாங்கிட்டு பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி இருங்க. திமுகவுக்கு கை வந்த சார், ஒரே ஒரு கேள்வி காத்துருங்க தூத்துக்குடி செல்வம். என்னன்னா, செல்வண்ணா வந்து இவ்வளவு சொன்னார் இல்லையா, சட்டசபையில அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது நயினார் நாகேந்திரன் ஏன் அதை ஆதரிக்கவில்லை? அப்படி இவங்களுக்கு உண்மையிலே சார் இருங்க சார், இருங்க. அதாவது நானே கூட என்ன சொல்றேன்னா, எங்க மாநில ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க. சட்டமன்றத்துல அதை தீர்மானம் நிறைவேற்றும் போது நயினாநகர் எம்எல்ஏ அவர்கள் அதை ஆதரிக்காமல் சென்றாரா இல்லையா? அப்போ மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சட்டமன்றத்துல அதாவது பெருவாரியான இதோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அதுல பாஜக ஆதரிக்கல. அப்ப உங்களுடைய ஸ்டாண்ட் அங்கேயே முடிஞ்சு போகுது, அங்கேயே விஷயம் முடிஞ்சது. நீங்க நாட்டாமையை கூட்டு போனாலும் அம்பலத்துக்கார கூட்டு போனாலும் அவர் விவசாயி இல்லை என்பது அங்குள்ள விவசாயி சொல்லிட்டாரு. சார் இருங்க தேவையில்லாம அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அவங்கள விவசாயி சொல்லிட்டாங்களே. என்னன்னா அண்ணன் சொல்ற அதே மாதிரி நீங்க மைக் நீட்டு யாரும் பேசுவாங்க. மைக்க நீட்னா நியூஸ் 7 போய் எங்க யார்ட்டையும் மைக் நீட்டல, போராட்டத்தில் இருந்த விவசாயத்தை மைக் நீட்டினீங்க. அப்ப அவர் தெளிவா சொல்கிறார், இவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சம்பந்தம் இல்ல. மைக்ல நியூஸ் இல்ல, புதிய தலைமுறையும் இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்விதான் தூத்துக்குடி செல்வம். சட்டமன்றத்துல தீர்மானத்தை எதிர்த்துட்டு டங்ஸ்டனுக்கு நாங்க ஆதரவா நிக்கிறோம், எங்களாலதான் அது சாத்தியம்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க நீங்க? அது பொய் தானே? அது ஒரு விஷயம் பொய் ஸ்டாண்ட் தானே? டாக்டர் கொஞ்சம், அதாவது உங்கள் நிறுவனம், உங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு முடிவெடுக்கிற வரை நீங்கள் உங்கள் நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாத வரையும் ஏற்கனவே இருந்த நிலையை நீங்க தொடருவீங்க. சரி, அப்படின்னா ஒரே நிமிஷம், எல்லா முடிவுகளும் தேசிய தலைமை தானே எடுக்குது, ஏன் இந்த விஷயத்துல மட்டும் அண்ணாமலை தனி முடிவு எடுக்கிறார்? அப்போ தேசிய பாஜகவுக்கு டங்ஸ்டன் வேண்டாமா? இன்னும் கேளுங்க, தேசிய மாநில பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய உணர்வுகளை தொகுத்து தேசிய தலைமையிடம் சொல்லும். தேசிய தலைமை அந்தந்த துறை சார்ந்த அமைச்சரை போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த துறை சார்ந்த அமைச்சரை பார்த்து நீங்க நல்லா கவனிக்கணும். சுரங்கத்துறை அமைச்சரை சந்தித்து சுரங்கத்துறை அமைச்சரிடத்திலேயே உறுதி பெற்றுட்டு வந்திருக்காங்க. அதுதான் விஷயம். ஒரே நிமிஷம் இருங்க தூத்துக்குடி செல்வம். அந்த பொங்கல் தினத்துக்கு முன்பு மதுரையில அந்த போராட்ட களத்துக்கு நேரில் சென்று அண்ணாமலை சொன்னாரு, நான் இப்பதான் பேசிட்டு வந்திருக்கிறேன், துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன், பொங்கல் முடிஞ்ச உடனே ரத்து அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரும், நாங்க பரிசீலிக்கிறோன்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பேசினாரு. 8 நாட்கள் கடந்துருச்சு, அறிவிப்பு வரல. இப்போ அண்ணாமலை கிரியேட் பண்றாரா? இல்ல, 8 நாட்களுக்குள்ள சுரங்கத்தை தோண்டி அந்த விவசாய நிலங்களை எல்லாம் அழித்து அந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தில அழிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்களா? என்ன சார் இது 8 நாட்களுக்குள்ள என்ன அதிர்ச்சியா, என்ன பெரிய மாற்றம், அந்த பூகோள மாற்றம் அந்த 8 நாள்ல போராட்ட களத்துல இருக்கிற மக்கள் சிந்திப்பாங்கல்ல. பொங்கல் முடிஞ்ச உடனே அறிவிப்பு வரும்னு சொன்னாங்க, பொங்கல் முடிஞ்சு 8 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆக போகுது, வரலையே. இல்ல, இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மாநில அரசாங்கம் நடத்துகிறது நாடகம், அதை பாரதிய ஜனதா கட்சி தான் இதை சரியாக நடத்த முடியுங்கிறது அந்த மக்களுக்கு இல்ல. அதுதான் எனக்கு புரியல. இல்ல ஒரே நிமிஷம் இருங்களேன், ஒரே தூத்துக்குடி செல்வம் ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் நின்று நாங்க டங்ஸ்டனை அனுமதிக்கவே மாட்டோம், நான் முதலமைச்சராக இருக்கிற வரைன்னு சொன்னார்னா நீங்க சொல்றதுல சந்தேகம் இருக்கும். அவர் சட்டமன்றத்தில் நின்று பேசுறார், அவை குறிப்புல இருக்குது,
தனி தீர்மானம் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு தூத்துக்குடி செல்வம்? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, என்னதான் மாநில அரசாங்கம் முயற்சித்தாலும் மத்திய அரசாங்கம் அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டம் வந்து ஏற்கனவே அது ஏலம் விடப்பட்டு விட்டது. அதை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கச்சத்தீவை ஒப்படைக்கிற வரை கலைஞர் வந்து அதுக்கு திமுக அரசு ஒப்படைக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. திரும்ப அவங்களால எடுக்க முடியுதா? அவங்க ஆட்சி அதிகாரத்துல எவ்வளவு வருஷம், 19 வருஷம் திமுக இருந்தாங்க. இருங்க சார், நீங்க மட்டும் பத்தி மாத்தி பேசுறீங்க, கச்சத்தீவு பத்தி மாத்தி பேசுறீங்க, எல்லாத்தையும் மாத்தி பேசுறீங்க சார். இங்க வந்து காலையில இல்ல ஒழுங்கா படிச்சுட்டு அடுத்த வாங்க நம்ம 2 பேரும் விவாதிப்போம். இல்ல சார் தவறு, நீங்க தூத்துக்குடி அப்ப இல்லன்னு நினைக்கிறேன். உங்க பேரை மாத்துங்க. அப்போ தூத்துக்குடி நீங்க இல்லன்னு நினைக்கிறேன், நீங்க பேரை மாத்துங்க. அப்போ சார் ஒரு விஷயம் கேளுங்க, ஸ்டெர்லைட்ட திமுக அண்ணா திமுக 2 கட்சிகளுமே திமுகவும் ஆதரிச்சு இல்ல நீங்க இப்ப அப்படியே அந்த பெல்ட் எடுக்கிறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, திமுக அதிமுகன்றீங்க சார். நீங்க சொல்றது வந்து அதாவது பாஜகவோட ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்பப்போ வலுவான வேலை இல்லைன்னு சொன்னா அதுல விட்டுட்டு போயிருக்க டாக்டர் வந்து நீங்க ஒரு மருத்துவர், நேரம் பார்க்காதீங்க, எப்போ ஓடலாம்னு பார்க்காதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றதுல லாஜிக் இருக்கு தூத்துக்குடி செல்வம். இது என்னன்னா 1991, 96 ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தான் செம்பு உருக்கு தொழிற்சாலைக்கான 1993ல திறக்கப்படுது, அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு சொல்றாரு. தூங்கிட்டாரு அவர் செல்வாண்ட வீட்டுல. இல்ல திறந்தது, நீங்க அனுமதிக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்ட காலத்துல. நீங்க அவங்க தான் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. நீங்க இல்ல திறந்து வச்சது, திறந்தது திமுக 96 2001 திமுக இல்ல 93ல ஜெயலலிதா அடிக்கல் நாட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறப்ப துப்பாக்கி சூடு நடக்குது. இதுல திமுகவுக்கு என்ன ரோல் இருக்கு? 2018 நீங்க அதுதான் எனக்கு புரியல. ஒரே நிமிஷம் தூத்துக்குடி சொல்லுங்க, 93ல தானே இதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. நீங்க சொல்ற மாதிரி 2018ல ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. டிவி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு இல்லையா? இதுல திமுகவுக்கு என்ன ரோல் இருக்கு? இந்த இடைப்பட்ட காலத்தை மறந்துட்டீங்களா? என்ன பண்ணுனாங்க? இல்ல திமுக ஒரு நிமிஷம் இருங்களேன், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டெர்லைட் ஆலை கட்டுறதுக்காக நாங்க இவ்வளவு ஃபண்ட் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? அல்லது எல்லா விஷயத்தையும் செய்யறேன்னு என்ன அவங்களுடைய ரோல் என்ன இருக்கும்? உங்க சார் ரீகன் சார் கொஞ்சம் தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, நண்பர் சபி வந்து தடுமாறுறாருங்கிறதுக்காக நீங்க ரொம்ப லீட் எடுத்து நான் உங்கள்கிட்ட நேரடியா சவால் விட்டேன். நீங்க நேர்ல வாங்க, வரலாறு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க வரலாறு படிச்சுட்டு வாங்க, தூத்துக்குடி பேசுறீங்க, தூத்துக்குடி வரலாறு தெரியாம பேசுறீங்கன்னு சொன்னேன். அந்த நிறுவனம் 96ல இருந்து 2021 வரைக்கும் அவரு டைவர்ட் பண்றாரு இருந்தா இல்லையா? அதாவது இல்ல கேளுங்க, ரொம்ப கிளியரா சொல்றேன் பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றேன் பாருங்க. பாஜக அதிமுகவை இன்று வரை தோளில் சுமக்கிறதுன்னு காரணம் இதுதான். என்னன்னா திமுகவை மட்டுமே அனைத்துக்கும் நீங்க லேபிள் பண்ணுவீங்க, அதிமுகவை இப்பவும் கள்ளக்கூட்டணி வச்சு பண்றீங்கன்றத குற்றச்சாட்டு. அது இதுவும் உதாரணம், நீங்க பண்றது உதாரணம். இதுதான் உண்மை. இருங்க ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க தூத்துக்குடி செல்வம் காத்துருங்க. தூத்துக்குடி செல்வம் நிறைய பேசுறீங்கண்ணே, நீங்க தானே பேசுனது. நீங்க மொத்தம் என்னன்னா சார், இப்போ மீண்டும் வில் கம் டு அரிட்டாப்பட்டி. அவர் செல்வண்ணன் பாவம் தூத்துக்குடியில இருந்து எல்லாம் மறந்துட்டாரு போல. சரி விடுங்க, அவர் படிச்சுட்டு வரட்டும். அரிட்டாப்பட்டி விஷயத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு மீண்டும் சொல்றேன், பாஜக இந்த கிரெடிட்டை எடுத்துக்கணும். சட்டமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானத்துக்கு மீறி அங்க எதுவுமே வராது என்பது அவங்களுக்கு தெரியும். தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, முதல்வர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, முதல்வர் அங்கே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு, ஹிஸ்டாரிக் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு மீறி அங்க அரிட்டாப்பட்டில ஒரு மண்ணு போகாதுன்னு இவங்களுக்கு தெரியும். நல்ல அதுலதான் சந்தேகம். முதலமைச்சர் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை தான் அண்ணாமலையும் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? எப்ப சொல்றாரு? அந்த பீரியட் தானே முக்கியம். எப்ப சொல்றாரு? அண்ணாமலை அவர்கள் 2023 நவம்பர்ல சொல்லியிருந்தா, அண்ணாமலை 2023 ஜூன்ல சொல்லியிருந்தா, அண்ணாமலை 2024 நவம்பர்ல சொல்லியிருந்தாக்கா அக்செப்ட் பண்ணுவோம். இப்ப சொல்றாருன்னா திஸ் இஸ் சிம்பிள் டிராமா பாலிடிக்ஸ். அவங்க பண்றது ஆஸ் யூஷுவல். என்னன்னா
தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இப்ப சொன்னாரு பதட்டம் இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க? உண்மை சொன்னா பதட்டப்படுறீங்க என்னன்னா சார், இப்ப அண்ணா அடிக்கிட்டு போனாரு இல்லையா, திமுக வந்து பயத்துல இருக்கு, கூட்டணி கட்சிகள் இதா இருக்காங்க, இங்க வந்து மக்கள் அப்படி கேட்கறாங்க, ஓய்வூதியம் கேட்கறாங்க. அங்க வந்து நிதிஷ்குமார் மணிப்பூர்ல வாபஸ் வாங்கிட்டாரு. எப்போ இங்க வாபஸ் வாங்குவாருன்னு தெரியாது. ஒரு ஒன்றிய அரசு கவிழலாம். இருங்க சார், சும்மா லொடலோட பேசுறது எப்படிங்க? ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அமைதியா இருங்க. என்னன்னா நிதிஷ்குமாரை பார்த்து பயம், மொத்தத்துல அங்க சந்திரபாபு நாயுடு பார்த்து பயம். ஏன்னா 3 மாசத்துல 6 லட்சம் கோடி சார், 6 மாசத்துல 3 லட்சம் கோடி கொடுத்திருக்காரு ஆந்திராக்கு. 6 மாசத்துல 3 லட்சம் கோடி ஆந்திராக்கு தருவதற்கான காரணம் பயம். நிதிஷ்குமார் அங்க மணிப்பூரை வாபஸ் வாங்கிட்டாரு, எங்க இது வாங்கிடுவாரோன்னு பயம். அந்த பயம் பாஜகவிடம் மிக தெளிவாக தெரிகிறது. இல்லனா 6 மாசத்துல 3 லட்சம் கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நிதிஷ்குமாரை பார்த்து இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க வந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ நியூ பிளேயர்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச போறோம். பாஜக எங்க இருக்குன்னே தெரியல. அதுவும் அண்ணாமலை காணாம போய்விட்டார், லண்டன் ஏதோ போயிட்டு வரேன்னாரு. அப்படி ஏன்னா டெய்லி டிவியில வந்து ஆளு எங்கடா காணாம போயிட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காணாம போன அவரு எப்ப அப்பப்போ எங்களை டிவியில காமிங்கப்பான்னு சொன்ன டிராமா இது மீண்டும் நீங்களாம் காமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த டிராமாவுக்காக டெல்லி கூட்டு போய் வந்திருக்கார். மீண்டும் சொல்றேன், இருங்க இருங்க இருங்க, பொய் சொன்னா இப்படிதான் பதட்டப்படுவீங்க. இருங்க, என்னன்னா இருங்க வெயிட் பண்ணுங்க. என்னன்னா உங்களுக்கு தான் நிறைய நேரம் கொடுத்திருக்கிறேன், நீங்க தான் நிறைய பேசுறீங்க, அவருக்கு தெரியும். நீங்க தான் நிறைய பேசுனீங்க தூத்துக்குடி செல்வம், பேசுங்க, அவருக்கான நேரம் இது. என்னன்னா ஃபைனல் வேர்டு சார், சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்துக்கு பிறகு இவர்களால் ஒரு பிடி மண்ணை கூட தூக்கிட்டு போக முடியாதுங்கிறது தெரியும். மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்யக்கூடிய ஜும்லா இங்கேயும் செய்ய பார்க்கறாங்க. இது வடநாடு கிடையாது, தமிழ்நாடு. மக்களுக்கு உங்களுடைய எல்லா நாடகமும் தெரியும், நீங்க பண்ண எல்லா அட்டூழியும் அயோக்கியத்தனமும் தெரியும். அதனால மக்கள் உங்க பின்னாடி எப்பவுமே நிக்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமா விவசாயிகள் உங்க பக்கம் நிக்கிறதுக்கு துளி அளவு சான்ஸ் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா விவசாய திருத்த சட்டத்துக்காக எத்தனை விவசாயிகளை கொன்னீங்கன்னு அரிட்டாப்பட்டிருக்க மக்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மௌனமாக இருந்தால் 2024 வரை மௌனமாக இருந்தால் மக்கள் நம்ப 2026 பாஜக சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி கூட இருக்காது. சவால், நன்றி, ஒரு தொகுதி இருக்காது. சவால் விடுறேன், சவால் விடுறேன். ஒரு தொகுதி உங்களுக்கு இருக்காது, ஒரு சீட் இருக்காது 2026. நன்றி, அது உங்களோட கனவு. ஒரு தொகுதி வரைக்கும் பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மற்றொரு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.